அப்பா வந்து நொங்கியாவரம் பார்க்குறாங்க, அம்மா வந்து பீடி சுற்றுறாங்க. கண்டினியூஸாக ஜான் 15 ஐபிஎஸ் பிஓ வந்துச்சு ஃபைனல் ரிசல்ட்டு. 3 மார்க்ஸில் மிஸ் ஆகிட்டு. இங்கிலீஷ் தான் மேம் நான் ரொம்ப வீக்கு. இந்த மேடைக்கு முதல்ல இப்போ தான் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். Raji, who cleared IBPS clerk Indian Bank. நான் ஐபிஎஸ் கிளர்க் இந்தியன் பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன். நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கும் ரொம்ப பசிக்குது. உங்களே மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன். ஸோ நான் 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாரோட ப்ராஜெக்ட் வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆப்டி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண சாரோட வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் ஆக்சுவலாக எனக்கு புக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எனக்கு புக்கு ஃப்ரீயாக சென்ட் பண்ணியிருந்தீங்க சார். எனக்கு கரெக்ஷன் பார்க்க சொல்லி சென்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இப்போது அதை இன்னொரு அக்காவுக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கேன், அவங்க அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் தான் மேம் நான் ரொம்ப வீக்கு. உங்களோட வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணலைன்னே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒரு அக்காட்ட, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட. அப்புறம் 1 hour கழிச்சு தான் ரிசல்ட் பார்த்தேன், கிளியர் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக ஜான் 15 ஐபிஎஸ் பிஓ வந்துச்சு ஃபைனல் ரிசல்ட்டு. 3 மார்க்ஸில் மிஸ் ஆகிட்டு. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்லேயே போயிட்டு, எஸ்பிஐ கிளர்க்கும் போயிட்டு. ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் எப்படி பண்ணுறது, இந்த இயர் திரும்ப உட்காரணும், சிஏ படிக்கணும், என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது. 3 years ஆகிட்டு, திரும்ப 4 years 5 years ஆகுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐபிஎஸ் கிளர்க் லிஸ்ட்டு கிடச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என் பொண்ணு பாஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைக்கு முதல்ல இப்போ தான் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தென்காசியிலேருந்து வேலைப்பனாலூர் என்ற சின்ன கிராமத்துலேருந்து வரோம். எப்படியும் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அக்கா 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அப்போவே தெரியும் நல்லா கிளியர் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அப்புறம் காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியலை அவங்களால. அப்புறம் டே ஸ்காலராக ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் பிஇ முடித்தாங்க, ட்ரிபிள் இ முடித்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொன்னாங்க, படித்தாங்க, கிளியர் பண்ணாங்க சொன்ன மாதிரியே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக அப்பா வந்து நொங்கியாவரம் பார்க்குறாங்க, அம்மா வந்து பீடி சுற்றுறாங்க. எங்கள் சைடில் ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தான் தென்காசியில். ஸோ அப்படி தான் நான் படித்தேன். சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு வீடியோவில் மேரத்தான் கிளாஸில் அப்ளிகேஷன் சம்மில் 200 சென்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ சார், ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணீங்க. அசால்ட்டாக பீடி சுற்றுறதுன்னு சொல்லிட்டீங்க, அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அம்மா. அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்மா. ஏன்னா அது நமக்கு அது ஸ்மோக் பண்ணாலே நமக்கு ப்ராப்ளம் வரும்பாங்க, பட் அது கூடயே அது வேலையாக இருக்கிறப்ப அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குமா. நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி தெரியுறீங்கம்மா, ரொம்ப பெரிய விஷயம்னா. யோசிச்சு பாருங்க, நம்ம சிகரெட் அடித்தா பக்கத்தில் நிற்கவே கூடாதும்பாங்க, பட் அதை தொட்டு தூக்கி அதை சுவாசிச்சு ஆண்டவன் உங்களுக்கு இன்னும் நல்ல ஹெல்த் கொடுக்கணுமா, அதை வேண்டிக்கிறேன். எனக்கு பேச்சே வரல, இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேன், சொன்னோன்னே கஷ்டமாயிடுச்சுமா. அம்மா நல்லா பார்த்துக்கோங்கப்பா, அப்பாவும் நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலைம்மா, நானும் பார்த்துருக்கேன் ஊர் சைட்லலாம். பட்டு ரொம்ப ஹாப்பிம்மா உங்களை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக பாஸ் ஆக்கிடலாம். வந்துடுறா அடுத்த தம்பி. தேங்க்யூ ஸோ மச்மா.